demand zone 1 நான் கொடுத்தது எப்போ கொடுத்தேன்னா உங்களுக்கு 6th செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ணேன் இந்த வீடியோ. ஸோ இது டிமாண்ட் ஜோன் 1, இதுதான் ப்ளூ லைன். 5th சார்ட் போட்டாச்சு. டிமாண்ட் ஜோன் 1ல பார்த்தீங்கன்னா தங்கமேல் ஜுவல்லரி ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் டேக்கன் சப்போர்ட் ஃபார் 1 2 3 4 5 almost 5-6 days it was taking support. So இப்போ entry high risk investors, if யாராவது high risk investors இங்க entry எடுத்திருந்தா swing of 410 rupees உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கும். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னா below the demand zone. இந்த டிமாண்ட் ஜோன் கீழேயும் வைக்கலாம், இல்ல ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் இதுக்கு கீழேயும் வைக்கலாம், இந்த டிமாண்ட் ஜோன் கீழேயும் வைக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ட்ரி எடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் மேஜர் சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ இது அப்புறமா நான் சொல்றேன். ஸோ 1 2 3 4 5 6 என்ட்ரி ஆஃப் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் டைரக்ட்லி இட் வென்ட் அப் டு 10, அதாவது 2526 வரைக்கும் இட் ஹஸ் கான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆஃப் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ். Low risk investors என்ன பண்ணணும்? What has to be done by the low risk investor? You can see here. This is my major supply zone. அதாவது சப்ளை ஜோன், ஒரு சப்ளை ஜோனை பிரேக் அவுட் கொடுத்த பிறகு ஒரு low risk investors they can make an entry. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பிக் கேண்டில், பிக் ஸ்ட்ராங் வால்யூம் ஆர் ஸ்ட்ராங் கேண்டில் பிக் வால்யூம் அந்த மாதிரி சொல்லலாம். பார்த்தீங்கன்னா above the major supply zone பிரேக் அவுட் கொடுத்து எக்ஸாக்டா என்னோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இட் கேம் டவுன். ஸோ மேஜர் பிரேக் அவுட், மேஜர் சப்ளை ஜோன் மேல பிரேக் அவுட் இஃப் என்ட்ரி எடுத்திருந்தா லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் சே அரௌண்ட் 8 பார்த்தீங்கன்னா 8 இங்கிருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2205 இது ஸ்விங் ஆஃப் ருபீஸ் 300 rupees ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் 300 rupees உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி. ஈவன் சப்ளை ஜோன் இன்னும் ரொம்ப லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் அகைன் சப்ளை ஜோன் 1க்கு மேல தேவோட வெண்டர்னா ஆல் டைம் ஹை கிட்ட 2400 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 2525 வரைக்கும் இட் ஹஸ் கிவன் அ ப்ராஃபிட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைனோட இம்பார்ட்டன்ஸ் 11 11 11. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேண்டில் டச்சை கீழே இறங்கியிருக்கு, மறுபடியும் 11 இங்க ஒரு கேண்டில் டச்சை கீழே இறங்கியிருக்கு. நாட் ஓன்லி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், இது சப்ளை ஜோன் கூட. மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்த பிறகு அகைன் இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைனை சுத்தி வந்திருக்கு. So it was roaming around my stop loss hunting line around 11. So that is the importance of stop loss hunting line in supply and demand concept. Again மேல போயிட்டு again it came, again பாத்தீங்கன்னா yesterday it gave a breakout, அதுவும் from the stop loss hunting line தான். So these are all the very very important factors. மறுபடியும் இந்த இன்னொரு இது பாருங்க, again it came down, இங்க போயிட்டு மேல போயிட்டு it came down 8 கிட்ட தான் என்னோட மேஜர் சப்ளை ஜோன் கிட்ட again அங்க ஒரு சப்போர்ட் it took, அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வித் S&P கான்செப்ட், இதுதான் ஒரு ப்ராஃபிட்டபிள். இது லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப்டர் பிரேக் அவுட் ஆஃப் சப்ளை ஜோன்ஸ் வித் பிக் கேண்டில் அண்ட் ஸ்ட்ராங் வால்யூம் டேக் க்ளோஸ் வச்ச பிறகு தே ஹேவ் டு டேக் தி என்ட்ரி. ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் தே கேன் டேக் என்ட்ரி இஃப் தேர் இஸ் அ பவுன்ஸ் பேக் above தி டிமாண்ட் ஜோன் வித் அ டே க்ளோஸ். ஸோ இதுதான் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வித் சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட். உங்களுக்கு டவுட் இருந்தால் யூ கேன் கமெண்ட். இல்ல நம்மளுக்கு மெயின் அட்வான்டேஜ் கிளியர் கட்டா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் கிளியர் கட்டா போட்டுடலாம். ரெண்டாவது உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஐ மீன் இஃப் தேர்ஸ் அ பிரேக் அவுட் அபவ் தி சப்ளை ஜோன், அடுத்தடுத்த சப்ளை ஜோனுக்கு போறதுக்கு ஹை பாசிபிள். ஆல்மோஸ்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 94% சக்சஸ் ரேட். ஸோ தயவுசெய்து இன்னும் இந்த மாதிரி சில லேர்னிங் வீடியோஸ் ஹவு டு ப்ராஃபிட் ஃப்ரம் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வித் S&P கான்செப்ட் நான் போடுவேன் ஒரு ஷேர்லையும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி யூ கேன் லேர்ன் அண்ட் ஏர்ன். தேங்க்யூ.